ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். ஆனந்தி அந்த போட்டிக்கு ரெடி ஆகிறதுக்காக எல்லா விஷயமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு குணவதியும் அந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கு தண்ணி வேணும்னு கேட்டியே, நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஆனந்தி தண்ணி எடுக்க போகிற நேரத்தில் பார்த்தா மனோகர் வந்துடுறாங்க. பார்த்தா அந்த குணவதி கிட்ட ஒழுங்காக இருந்த பொண்ணுக்கிட்ட அது இதுன்னு சொல்லி இப்போ டிவைஸ் வேணும் அப்படி இப்படின்னு கேட்க வச்சுட்டல அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசுகிறாங்க. உடனே ஆனந்தி வந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, குணவதி நீ ரெடி ஆகிட்டு நாளைக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பின்னாடியே பார்த்தோம்னா அவங்க அப்பா அம்மாவும் வராங்க. எப்போ ஒரு பொண்ணு சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த நேரத்தில் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மனோகரை பிடிச்சி எப்பவும் போல் அவங்க அப்பா சண்டை போட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ தான் பார்த்தா வீராவை காட்டுறாங்க. வீரா வீட்டில் இருந்துக்கிட்டு இப்படி கோவத்தோடு இருக்காங்க. பார்த்தா போஸ்ட்மேன் கோர்ட்லேருந்து லெட்டர் வந்திருக்குன்னு கொடுக்குறாங்க. என்ன லெட்டர்னு வாங்கி பார்த்தா இப்போ டிவைஸ்க்கான அந்த லெட்டர் வந்திருக்கு. அதை பார்த்ததுமே வீராவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவங்க வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், இந்த இது அதான் இந்த டிவைஸ் லெட்டரை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வக்கீலும் ஒரு கிரிமினல் வக்கீலாட்டிருக்கு. சரி, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் எழுதி கொடுங்க, அதாவது ஆனந்தியை பற்றி ரொம்ப தப்பாக சொல்லணும், அதெல்லாம் எழுதி கொடுங்கன்னும் போது நீங்கள் என்ன வேணால் எழுதி வைங்க, அதை நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் உன்னை விட மாட்டேன், பார் உன்னை நான் எப்படிலாம் பழி வாங்குறேன்னு சொல்லி எப்பவும் போல் மென்டல் மாதிரி வீரா பேசுகிறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ மனோகர் வெளியில் போயிட்டு வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தா வீட்டில் மல்லிகா அவங்க ஒய்ஃப் கோவமாக படுத்துருக்குறாங்க. இப்போ சாலினி எங்கள் அவங்க பாப்பா எங்கன்னு கேட்டதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கிட்ட போய் படுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லி கோவப்பட்டு பேசி சமாதானமாகி சாரிலாம் கேட்குறாரு. இப்போ மல்லிகா கிட்ட சொல்கிறாரு, இப்போ நான் அந்த நேரத்தில் நீ பேசினது எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படிங்கும்போது, செஞ்ச தப்புக்கு இப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க, ஆனால் இந்த மாதிரி விஷயம் ஆனந்தியோட குடும்பத்தில் நடக்கலை, அதனால் இந்த விஷயத்தில் ஆனந்தி தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லி மனோகருக்கு மல்லிகா யதார்த்தத்தை சொல்லி புரிய வைக்கிறாங்க. இப்போ அந்த அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த போட்டி நடக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தா ஆட்டோ நிற்கிது. அதுலேருந்து ஆனந்தி அவங்களாம் இறங்குறாங்க. ஆட்டோக்கு காசு கொடுக்கறதுக்கு சில்லறை இல்லாமல் இருக்காங்க. பார்த்தா கரெக்டாக குமரனும் அந்த வந்துடுறாரு. குமரன்ட்ட காசு வாங்கி அந்த ஆட்டோக்கு காசெல்லாம் கொடுத்துட்றாங்க. இப்போ ஆனந்தி குமரனுக்கு நிறைய தேங்க்ஸ்லாம் சொல்கிறாங்க. அந்த பஸ்ஸில் காப்பாற்றினது எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. ரெண்டு பேருமே இந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் வாழ்த்துலாம் சொல்கிறாரு குமரனை. சந்தோஷமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத இன்பா பார்த்துட்றாங்க. இன்னொரு பொண்ணு இருக்காங்களா, குமரன்ட்ட பேசிகிட்டு இருப்பாங்களா அந்த பொண்ணு. அவங்க பார்த்தா குமரன்ட்ட ஏன் அந்த பொண்ணு பேசி என்ன ஏதுன்னு சொல்லி கோவமாக பேச, அதுக்கு இல்லை அவங்களும் இந்த போட்டியில் கலந்துக்க வந்திருக்காங்களாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அவர் சொல்லிட்டு போனதுக்கப்புறம் இன்பா யோசிக்கிறாங்க, நம்மக்கிட்ட இதுக்கு மாமா அந்த பொண்ணுக்காண்டி பொய் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் சம்மந்தமாக எல்லாம் உட்காந்து ஸ்டேஜில் பேசுகிறாங்க. அப்போ பார்த்தா ஒரு முக்கியமான கெஸ்ட்டை கூப்பிட்றோம், கிராமத்துலேருந்து டாக்டர் ஆகணும்னு சொல்லி போராடுற ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா சின்ன மருமகள் சீரியல் இருக்குல்ல, அந்த சீரியலோட ஹீரோயினை கூப்பிட்றாங்க. இப்போ போட்டிக்கு உண்டான அந்த ஸ்டேஜ்லாம் ஆரம்பமாகுது. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.